ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த அருமையான இரண்டாவது ஆராதனையிலே தேவன் ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு கர்த்தர் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டும்? உட்கொள்ளும் பொழுது தான் நாம் எப்படி நறுமணமாய் ஒவ்வொரு நாளும் வாசனை வீசிக்கொண்டு இருக்க முடியும். வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க அந்த வார்த்தைகள் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. இப்போ அடிக்கடி நம்ம விசுவாசிக்கணும். தேவ வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வேதாகமம் ஒரு பெரிய பொக்கிஷம். அதில் அத்தனை காரியங்களும் நிறைவேறி இருக்குது, இன்றைக்கி நிறைவேறி கொண்டிருக்குது, நிறைவேற போகிறது. 3 காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் உங்களை ஆஸ்வதிப்பார். நிறைய பேர் பைபிள் ஸ்டடி வரீங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதே மாதிரி பிரேக் த்ரூ ப்ரேயருக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். வருகிற நாட்கள் அதை இன்னும் அதிகமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரசித்தப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள். சென்றைக்கு 11 வசனத்தை வாசிங்கம்மா. 21 2ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரெயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால், எபிரெயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து, அவன் 6 வருஷங்கள் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக வேண்டும் என்று ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு கட்டளை இடுகின்றார். ஒரு ஆள் நீங்கள் அவன் அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்க? பாவர்ட்டி, ஏழ்மை, இல்லை கஷ்டம் இருக்கும், பணம் இருக்காது, படிப்பறிவு இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விலை கொடுத்து அடிமையாக வாங்குவாங்க. சந்தை விலையில் பார்த்திங்கன்னா ஆளுங்களை இப்போ இங்கே மாடு ஆடு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்களில் மாட்டு ஆடெல்லாம் ஒரு பக்கம் விற்றுட்டு இருந்தாலும் மனுஷனையும் ஒரு இடத்துல விற்பாங்க. யாருக்கெல்லாம் பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மனுஷனை இவங்க ஆடு மாடெல்லாம் வாங்குற மாதிரி அந்த மனுஷனை விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. விலை கொடுத்து தன்னுடைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க? வேலைக்காரனாக வச்சுருப்பாங்க. அப்போது அவங்க என்னென்ன வேலைகளை அவன் கொடுக்குறானோ அவன் எல்லாத்தையும் அவர்கள் செய்ய வேண்டும். இப்படி ஒரு பெரிய காரியம். அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் பயங்கரமாக இந்த அடிமை சந்தைன்னு ஒன்று இருக்கும். அந்த அடிமை சந்தைன்னு ரொம்ப பயங்கரமாக நடந்தது. அதே போல் படையெடுத்து போகும்பொழுது, இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து போகும்பொழுது அந்த படையெடுப்பில் யாரெல்லாம் நல்ல வாட்ட சாட்டமான ஆள். நீங்கள் பார்த்தீங்களா அந்த பாபிலோனிய படையெடுப்பில் என்ன பண்ணுறாங்க? நெபுகாத்நேசர் என்ன பண்ணுறாரு? அவன் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபத் நல்ல ஞானம் உள்ளவர்களை என்ன பண்ணுறாங்க? அவர்கள் தன்னுடைய நாட்டுக்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அடிமைகளாய் அழைத்து செல்கிறத பார்க்க முடியும். இது எவ்வளோ நடக்கும். அப்போது ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு நியமங்களை உண்டு பண்ணுறார். என்ன உண்டு பண்ண? நீ உங்கள்கிட்ட அடிமையாக நீ கொண்டு வந்த ஆட்களை 6 வருஷம்தான் நீ அடிமையாக வச்சுக்கணும். 7ஆவது வருஷம் என்ன பண்ண வேண்டும்? அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்யும்போது அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து நீ அனுப்ப வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு நாள் 400 வருஷங்களுக்கு மேலாக நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள். ஹல்லேலூயா. அதுபோல் நீங்கள் என்ன பண்ணணும்? கடைசி வரையும் அடிமையாகவே இருக்காதபடி அவர்களுக்கு ஒரு விடுதலையை நான் எப்படி உங்களுக்கு விடுதலை கொடுத்தவனோ அதே போலவே நியாயமுள்ள ஒரு நியாயாதிபதி அங்கே பார்க்கின்றோம். அப்போ விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு நியமத்தை ஏற்படுத்துகின்றால் 4 காரியங்களை இதில் நம்ம பார்க்குறோம். 4 காரியங்களை பார்க்குறோம். ஒன்று பார்க்கும்பொழுது இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா கேரண்டீட் பிளெஸ்ஸிங். ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உறுதியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு உறுதியான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். 4 காரியங்களை அங்கே பாருங்கள். ப்ரிவிலேஜ் ஆஃப் சர்வன்ட் அப்படின்னா ஊழியக்காரருடைய ஸ்லாக்கியம். அப்படின்னா அந்த அடிமை இல்லையா, ஸ்லேவ். அப்போ எதுக்கு ஒருத்தவன் அடிமையாக வரான் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க பண கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க? தன் பிள்ளைகளை பார்த்தீங்களா, போன வாரத்தில் ஒருத்தவன் என்ன பண்ணுறான்? அவன் ஹாஸ்பிட்டலில் பிள்ளைங்க வித்துடுறான் இல்லைங்களா. அவன் கொண்டு வித்துடுறான். 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு வித்துறான். அப்பா அவங்களே என்ன பண்ணுறாங்க? குடிகாரவங்க என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்களை வித்துடுறாங்க. வித்துட்ட உடனே அவங்க கொண்டு போய் அந்த பிள்ளைங்களை வளர்த்து வேலைக்கு வச்சுப்போம். ஒரு சில பேர் படிக்க வைப்பாங்க. சரி, ஊழியக்காரர் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளை இடுகிறார். 1. 2வது ப்ரிவிலேஜ் ஆஃப் த ஃபேமிலி. அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனவுடனே அவனுடைய மனைவி, அவன் பிள்ளைகள், அவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை
கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர்கள் ஒரு நாள் வந்து வெளியில் போய் கஷ்டப்படும், அவனுக்கு சும்மா அந்த குடும்பத்தில் இருந்த எஜமானம் பிடிச்சி போச்சுன்னா அந்த குடும்பத்திலே நீ இருக்கலாம், அவனுக்கு வேண்டியதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி 2வது ஸ்லாக்கியத்தை கொடுக்குறாரு. 3வது என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்களது ஐக்கியத்தை கொடுக்குறார். அந்த அடிமை அவன் அடிமை குடும்பத்துக்கும் எஜமானன் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய ஐக்கியம் உண்டாகுது. அதுபோல் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, புற காரியத்திலேருந்து என்ன நம்மளை வந்து வேறு பிரித்தார். வேறு பிரித்து என்ன செய்கிறாரு, ஆண்டவர் தேவன் சபையாக்கிய எருசலேமியாக்கிய சபையில் நம்மை இணைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. இணைக்கும் பொழுது நமக்கு வந்து கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல வசனங்களை கேட்குறோம், ஆலோசனைகளை கேட்குறோம். ஆலோசனைகள் எப்படி நடக்கணும், எப்படி முன்னேற வேண்டும், எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை வந்து நிறையா வந்து சீக்ரெட்ஸு இருக்குது. அதுதான் பயங்கரமான சீக்ரெட்ஸு இருக்குது. அந்த சீக்ரெட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், தெரிந்து கொண்டு அதை நம்ம ஸ்லாக்கியமாக பார்த்துறோம். அதுதான் ஐக்கியத்தை நமக்கு தேவை. 4வது காரியம், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களை பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. அப்படின்னா அபிஷேகம் பண்ணி விடுகிறார், வேறு பிரித்து விடுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையா கடைசி வெள்ளியும் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சுதந்திரத்துக்குள்ள. தப்போ உலகத்தை பார்க்க நமக்கு என்ன ஆசீர்வாதம்னா, ஒருவன் உலகத்தில் மறிச்சா அவன் எங்கே போவான்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஒருவன் மறிக்கும் பொழுது அவன் மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பப்படுவான். The resurrection spirit உலகத்தில் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்து பிரதிஷ்டைக்கு பிறகு. சரி, 4 காரியங்களை இன்றைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம கற்றுத்தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் திருவாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் திருவாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்ல பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்ல பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எங்கள் ஆருயிரே, இயேசுவே எங்கள் ஆருயிரே. என் அன்புள்ள ஆண்டவர், எங்கள் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எங்கள் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்த தெய்வமே. ஆமென். உம்மை போல ஒரு தேவனை உயிர் தந்த தெய்வம். அறிந்திடேன் உயிர் தந்த தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவே அந்த பாடலில் பார்க்கும்பொழுது உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்த தெய்வமே நீர். ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேர் நம்ம உயிர் எடுக்கிறவங்க இருக்கான்னு அர்த்தம். நம்ம சுற்றிலும் நிறைய பேர் உயிரை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீ டெய்லி பாடின ஆண்டவர் உயிர் தந்த தெய்வம் ஆண்டவரே. உயிர் எடுக்கிற ஆத்துமாக்கள் நிறைய சுற்றி இருக்கு ஆண்டவரே. வேலை செய்கிற இடத்துலேருந்து, வியாபார விஷயத்துலேருந்து, குடும்பத்துலேருந்து எல்லா இடத்துலையும் உயிர் எடுக்கிற ஆளுங்க இருக்காங்க. உயிர் தந்த தெய்வம் நீர் ஆண்டவரே. சரி, இங்கே பார்க்கும் பொழுது முதல் வசனத்தை வாசிங்க. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன. மேலும் நீங்கள் அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன. எபிரெயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால், அடிமையை கொண்டாயானால் உங்ககிட்ட ஒரு அடிமை வந்துட்டா அப்படின்னு அர்த்தம். அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, அருமையா. ஒரு ஆளை ஒருத்தன் வாங்கிட்டானா அவன் சாகிற வழி அவனை அடிமையாக வச்சிருப்பான். ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாதான்றாரு. எவ்வளோ அழகான அறிவுரைகள் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் தேவன் சபையை கர்த்தர் என்பார் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் எல்லா விதங்களிலும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆள் வந்துச்சுன்னா அவன் அடிமையாக வரான். ஏன் அடிமையாக வரான் அப்படின்னா, பணம் இல்லை, அவனுங்களுக்கு காசு கிடையாது, அவங்கள யாராவது வித்துடுறாங்க. பாருங்கள், இந்த மும்பையெல்லாம் கொண்டு போய் எவ்வளோ பெண்களை கொண்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வித்துடுறாங்க. பார்த்தீங்களா, அவங்க திரும்பி வரவே முடியலையே. அப்படியே லைஃப் லாங் என்ன பண்ணுறாங்க,
அப்படியே அந்த தொழிலே இருந்து அப்படியே அவங்க வாழ்க்கையை அழிச்சிடுறாங்க. பார்த்தீங்க கம்ப்ளீட் திரும்பி அப்பா அம்மா கடைசி ஆளுங்க வச்சுட்டு பாடுங்க, அவனை கொண்டு போட்டுருவானுங்க, விடவே மாட்டானுங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அப்படி இருக்கக்கூடாதுப்பா. ஒரு ஆள் 6 வருஷத்துக்கு மேலே உங்கள்கிட்ட 7வது வருஷம் அவர்களை விடுதலையாக்க வேண்டும். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, நாம் பிசாசின் பிடியில் எத்தனையோ வருஷங்கள் இருந்தோம், உண்மையான கடவுளை தெரியாமல் இருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுறான் பாருங்க. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் ரொம்ப அழகாக, முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், உங்கள் முன்னோர்களால், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நமக்கு தெரியும். முன்னோர்களால் என்ன பண்ணுவாங்க, அனுசரித்து வந்த பாரம்பரியமான வீணான நடத்தை. நேற்று போன முந்தானத்தில் இருக்கிற ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரே டிராஃபிக் ஜாமு ஆயிடுச்சு. நான் அந்த ரவுண்டானாவில் வந்துட்டு ரொம்ப அவசரமாக ஆஃபீஸ் வரேன், ரொம்ப டைம் ஆகி போச்சு. அப்படியே மெதுவாக போகுது எல்லாம் வந்து இதெல்லாம் காரெல்லாம். அப்புறமா பார்த்தா தான் தெரியுது. அப்புறம் எட்டி பார்க்கலாம், பார்த்தா எங்கள் பேனர் இடிக்குமே, மோட்டர் சைக்கிள்லாம் எட்டி நின்று பார்க்கலாம், காரில் எப்படி எட்டி பார்க்குறது அப்படின்னு கொஞ்சம் கேப்பு கிடச்சா அப்போ வந்து ஒரு இது மாதிரி மூங்கிலில் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒருத்தவங்க இந்த சைடு, இந்த 4 பக்கம் 4 டைரக்ஷனில் 4 பேர் கொக்கி மாட்டி, நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நான் கொக்கி மாட்டி உடம்புல அப்படியே இந்த சதையில் கொக்கி மாட்டி அந்த கொக்கியை வந்து மொத்தம் 4 பக்கமும் அப்படியே தொங்கிட்டு இருக்கான். உடம்பே அப்படியே ஆடி போச்சு எனக்கு. உடப்பா என்ன வலிக்கும், அப்படியே தொங்கிட்டு இருக்கிறான். தொங்கிட்டு இருந்து பார்த்தா அவன் ஏதோ நேர்த்தி கடன் வந்து ஏதோ அவனை இது மாதிரி சாமிக்காக நேர்த்தி கடன் ஏதோ படி தொங்கிட்டு இருக்கான். இதில் என்ன நான் அப்படியே வேதனைப்பட்டுருக்கேன். கொஞ்சம் நேரம் போச்சு, அந்த வண்டியிலே இந்த பக்கம் ஒருத்தவன் அந்த பக்கம் உட்காந்துருக்குறான். ஏன்னா தண்ணி கிண்ணி கொடுப்பான் பொழுது உட்காந்துருக்குறான். அவன் 2 பேரும் ஃபோன் பேசிட்டு உட்காந்துருக்கான். அப்படிங்களா அப்படின்றான். அவன் அங்கே தொங்கிட்டு இருக்கான். அவன் உயிருக்கு பயந்து நேர்த்தி கட்டுறதுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு நினச்சி அவன் தொங்கிட்டு இருக்கான். இவன் அவ்வளோ ஜாலியாக பேசுகிறான். போட்டு ஒரு அற விடலாம் போல எனக்கு தோணுச்சு. இதான் வந்து உலகம். நீங்கள் தொங்கிட்டு இருப்பீங்க, ஒருத்தன் சந்தோஷமாக இருப்போம். உங்களோட பாடுபடுறதுக்கு யாருமே இல்லை, உங்களுக்காக பாடுபட்டவர் ஒரே ஒருவர். கரங்களை கத்துறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என் மனசை வந்து ரொம்ப அதிகமாக தொட்டுச்சு. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக இந்த சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, கடவுளுடைய சாயல். கடவுள் எப்படி இருப்பார், நம்மள மாதிரி இருப்பார். அப்போ அந்த சாயலுடைய சரீரத்தை என்ன பண்ணுறான் பிசாசு, என்ன பண்ணுறான் வந்து அதை அலங்கோலப்படுத்த நாம் விடக்கூடாது. ஹல்லேலூயா. அலங்கோலம் தான் அந்த நம்மளை சில சமயத்தில் அலங்கோலப்படுத்தி விடுது. அடுத்து வீணான நடக்கின்ற அழிவுள்ள வஸ்துக்களாகி. அப்போ இவன் முன்னாடி எப்படி வாழ்ந்தானோ அவற்றை எல்லாம் யோசித்து இந்த பேதுரு எழுதுறான். ரொம்ப அழகாக எழுதுறான். அவன் எத்தனை அற்புதங்களை செய்கிறான். அவன் ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. ஒரு நிமிஷத்தில் தேவதூதன் இறங்கி அந்த கதவே திறக்குது, சங்கிலிகள் உடையுது. இவ்வளோ பயங்கரமான அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல் அவன் பார்க்குறான். அவனுக்கு இரவு முழுவதும் என்ன பண்ணுறது, நிறைய முறை வலை போடுறான், ஒன்றுமே கிடைக்கல. ஒரு நிமிஷத்தில் இயேசு அவன் வாழ்க்கையில் வந்த பிறகு படகு நிரம்பத்தக்கதாக ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுகிறான். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இயேசு வரணும் சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் இயேசு வரணும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை படகுல கூட நிரம்ப வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு வேண்டிய இரக்கத்தை, எனக்கு வேண்டிய இரக்கத்தை நீர் காண்பித்தரலாம் ஆண்டவரே. அவன் எழுதலாம் வந்து அழகா. நான் இதெல்லாம் தெரியாததான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஐயோப்பா, ஐயோ 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 ஐயோ, இது எப்படிப்பா பார்த்துங்கப்பா, நல்ல காலம்ப்பா, ஒன்றே எண்ணி தொங்க விடலப்பா. எப்பா சுவாமி ஆண்டவர் குற்றமில்லாத. அப்போ நீ உங்களை யாரும் மீட்டுக்கொள்வது? வசனம் சொல்லு பாருங்க 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற உங்களுக்காக ஒருவர் தொங்கினார். இவங்க மற்றவங்களுக்காக தொங்குறாங்க, ஆனா நம்ம ஆண்டவர் நமக்காக தொங்கினார். ஹல்லேலூயா. எவ்வளோ உங்களையும் என்னையும் ஒரு நாளும் அவர் இம்சப்படுத்தவே இல்லை. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கல. நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, நாக்கை வெட்டிக்கோ அதை வெட்டிக்கோ இதை வெட்டிக்கோ சொல்ல. நீ வந்து என்னை ஆராதிச்சா போதும்பா, நீ வேதத்தை வாசிச்சா போதும்பா, உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் தருவேன்.
இப்படிப்பட்ட ஒரு நான் உனக்காக பாடுபட்டேன், நான் சிலுவையில் தொங்கிட்டேன், நான் உனக்காக ரத்தம் சிந்தேன், நான் உனக்கு அவமானப்பட்டேன், இனிமே உனக்கு எந்த அவமானம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, அதனால்தான் பொண்ணு வெள்ளி கூட அது அழிஞ்சு போயிடும், ஆனால் விலையேற பெற்ற ஆண்டவுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழிவில்லாதவர்களாக கர்த்தர் மாற்றிட்டார். மறிச்சாலும் உயிரோடு கூட எழுந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஆமா, அவர் முன்னாடியே குறிக்கப்பட்டார். நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே குறிக்கப்பட்ட. இப்போ இந்த சர்ச்சில் நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா உங்களை யாரும் கொண்டு வரல, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க நினைப்பீங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, யாரும் சொல்லி நீங்க வரல, ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்படித்தான் நீ அதான் அவன் சொல்கிறான். நீ யார் அதுக்கு உனக்காக தேவன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அதுபோல் கடவுள் என்ன பண்ணுறாரு, நமக்காக வெளிப்பட்டு ஆண்டவர் திட்டங்களை நிறைவேற்றுகிறார். ரெண்டாவது காரியம் பாருங்கள். ரெண்டாவது காரியம் ப்ரிவிலேஜ் ஆஃப் த ஃபேமிலி. அப்போ 21:3 வசனத்தில் அது என்ன சொல்கிறான் பாருங்க. ஒன்றிக்காரனாய் வந்திருந்தான். அப்போ அந்த அடிமை நீங்கள் விலை கொடுத்து வாங்குறீங்க, எபிரேயரை வாங்குறீங்க. அந்த அடிமை ஒரே ஒரு ஆளா அந்த குடும்பத்துக்கு வந்திருந்தான்னா ஒன்றிக்காரனாய் போக கடவன். ஒருவனா போயிடணும். ஒன்றுக்காரன் ஒரு ஆள் தான் வந்திருக்கான், அவனை அடிமையாக கொடுத்து காசை கொடுத்து வாங்கிட்டேன். அவன் இந்த 6 வருஷம் உங்ககிட்ட அடிமையாக இருக்கான். 7வது வருஷம் அவனை விடுதலை ஆக்கணும். அவனை திரும்ப அடிமையாக வைக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய காரியம் இல்லை, எவ்வளோ காரியங்களை சொல்லித்தராரு. ஒன்றிக்காரனை போக கடவன விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால், சப்போஸ் நீ வாங்கும் போதே என் மனைவி இருக்கிறாங்க அவனையும் கொண்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள கூட வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு வாட்ச்மேன் சேகர்னு உங்களுக்கு தெரியல, நிறைய பேருக்கு தெரியும், தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லுவீங்க, ஏதாவது சொல்லுவான், எதுக்கு தெரியாமல் நல்லது. அவன் என்ன பண்ணான், அவன் மறிக்கும் வரையிலும் இருந்தான் பாருங்கள் என்கிட்ட. எப்போ வந்தான், ஒரு வயசு கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆச்சு அவனுக்கு. அவன் நம்ம கூடயே இருந்தான். இருந்து அப்புறம் இதுவும் வச்சு அவனும் இறந்துட்டான். அவனுடைய மனைவி இறந்துச்சு. அவங்க தான் ரிச்சிரானெல்லாம் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் வைப்பாங்க. அதே போல் இந்த ஷாத்ராக்கு தசரதன், அதில் ஷாத்ராக்கு ரொம்ப எடிபிள்ஸ் ஒர்க் பண்ண, எல்லாமே எடிபிள்ஸ் ஒர்க் பண்ணவங்க தான் அவங்க. இந்த பிள்ளைங்களை அவங்க கூட இருந்து அவங்க வளர்த்தாங்க. ஒரு நாள் ராணு மேலே தூங்கிட்ட உடனே இவன் என்ன பண்ணால், ராணு தேடி பார்த்தாப்புல யாருமே இல்லை. அப்படி இருந்தோன்னே இவர் தூக்கத்தில் இருக்கிற நிமிஷம் இவர் தூக்கி தோலில் போட்டுட்டு இந்த சாத்ராக்கு இந்த இடத்துல வராங்க. வந்தோடனே எங்கே டாடின்னு கேட்டாங்க. டாடி எங்கன்னு கேட்டிருக்கான் ராணு. சின்ன வயசு, 5 வயசு 6 வயசு 5 வயசு. இவர் சொல்லிருக்காரு, அவன் முன்னாடியே அப்பா அம்மா போயிட்டாங்க, விட்டான் ஒரு வர முன்னாடியே சொன்னது ஏன் சொல்லாம. அவன் என்ன பண்ண, ஒரு நாள் அவர் உட்காந்துருக்காரு, அவர் ஆர்கிடெக்ட். இப்போது ஒரு நாள் ஒரு அறை விட்டாருங்க 5 வயசில். அதில் தாங்க நான் ஊழியக்காரன் ஆகிட்டானே. அதுபோல் சில பேர் 2 அறை ஒன்றும். சரி, ஒன்றிக்காரனாய் வந்தால் ஒண்டியாகி போக. இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆச்சு. அவனுக்கு நான் தான் மேரேஜ் பண்ணி வச்சேன். அது நல்ல ஒரு அருமையான குடும்பம். அதே போல் இப்போ இவன் தசரதன் கல்யாணம், நம்ம கற்பகம் அவங்க எல்லாம். இப்போ அவங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லாக ஒரு சர்ச்சு, அழகாக நம்ம கட்டி கொடுத்த சர்ச்சு 6.5 லட்சம் கொடுத்து அந்த சர்ச்சை கட்டி கொடுத்தோம் அவங்க வந்தவாசியில். இப்போ இந்த பூலில் போய் வேலைக்கு போயிட்டு பணத்தை சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு அந்த பணத்தை போய் அழகாக பெயிண்ட் அடிச்சு கதவு போட்டு அம்மா வரும்னு சொல்லி நல்ல ரெஸ்ட் ரூம்லாம் கட்டி, வாஷ்ரூம்லாம் கட்டி, பியூட்டிஃபுல்லாக கட்டி அப்படி பண்ணி போட்டு நாங்கள் போனபோது போயிட்டு இவ்வளோ கொய்யா பழம், வேர்க்கடலை, அது இது நிலத்தில் விளைஞ்செல்லாம் கொடுத்து அவ்வளோ அருமையாக அவங்க எப்போ பார்த்தீங்களா. அப்போது ஆண்டவர் தேவன் அந்த குடும்பமாக வரும்பொழுது தேவன் அவர்களையும் போஷிக்க வல்லமோடு வருகிறார். ஒரு நாள் அவங்க சும்மா வேலைக்கு வந்தாங்க. அந்த இவன் இருக்கான யார், சாத்ராக்கு அவன் குருசாமியாக இருந்தவன். குருசாமி தான் நம்ம சொல்லுவாங்க. 18 வருஷம் சபரிமலைக்கு போன ஆள். சபரிமலைக்கு போனாள். இங்கே ஃபோட்டோ இருக்காது பாருங்கள், கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறார் பாருங்கள். அவர் தான் தசரதன் இல்லை. அவர் 18 வருஷம் குருசாமியாக இருந்தவர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டார்.
ஏற்றுக்கிட்டு இப்பொழுது கர்த்தர் ஊழியக்காரராக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நிறைய காரியம். அப்போ அந்த குடும்பத்துக்காக சொன்ன, இந்த குடும்பத்துக்காக பெண் ஜாதியோடு அவனை போக கடவுள். அப்போ அந்த குடும்பம், அப்போ அவன் சொல்றான் பாருங்க, இப்போ 4ஆம் வசனம் பாருங்க. அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடு. இப்போ ஒரு பொண்ணு அப்படின்னு என்ன, நல்லா கவனிங்க, அவன் தனியா வந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா அதே ஆளுக்கு எஜமானன் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளாவது பெற்றிருந்தா அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேரக்கடவள். அப்ப பாத்தீங்களா, நான் இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சேன், கர்த்தர் அவங்களை எல்லாமே எனக்கு குடும்பமா கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. வேத வசனத்தின் பிரகாரம் வாழ்கிறார்கள். அப்போ அவங்க குடும்பம் எல்லாம் பார்த்து, அவன் பொண்ணு, அவன் சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு, ராதிகா பெரிய பொண்ணு, அது எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலி முழுவதும், அந்த ஃபேமிலி, அவன் அண்ணன் தம்பிங்க எல்லாம், அவங்களுடைய சிஸ்டர்ஸ் எத்தனை பேரும், அந்த கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அந்த வீடுகளை பட்டிருக்காங்க பண்ணுங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் சின்ன சப்போர்ட் அனுப்போம். அவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்காங்க, டைல்ஸ் போட்டு, வெராண்டா முதற்கொண்டு அவ்வளோ அழகு டைல்ஸ், பெரிய வீடு, 2 பெட்ரூம் ஹவுஸு, மேலே வந்து கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து, ஒரு பைசா இல்லைங்க ஐயா, ஆண்டவர் தான் என்னை போஷிச்சார். ஹல்லேலூயா. ஆண்டவர். அப்போ அவர் சொல்ல, அவர்கள் சேடக்கடவர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கரம், தேவனுடைய தயவுகள் அங்கே இருக்கிறதா பார்க்க முடிகிறது. அப்போது எங்கேயோ பிறந்த ஒரு ஆள் அடிமை இப்பொழுது எஜமானனோடு குடும்பமாய் சேர்ந்து விடுகின்றான். எங்கேயோ பிறந்த உங்களை என்னையும் இப்போ இயேசுவாகிய எஜமானனோடு சபையோடு கர்த்தர் ஒன்றாய் சேர்த்து விடுகிறார். ஹல்லேலூயா. சரிங்க, வசனம் வாசிங்க. டியூட்ரானமி 15:12 வாசிங்க, குயிக்கா போலாம். 15:12. உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடுவாயா. அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் இதனால் வேலை செஞ்ச போடா அப்படி சொல்லாம ஆண்டவர் சொல்றார் பாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பின் எஜமானா இருக்கிற கடவுள் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. நீ என்ன செய்யணும், அந்த ஏழைக்கு, அந்த ஒன்றுமில்லாதவனுக்கு, அந்த அடிமைக்கு என்ன செய்யணுமா, ஆட்டு மந்தையிலும் உங்ககிட்ட என்ன பிளஸிங் இருக்கோ அந்த ஆட்டு மந்தையில ஒரு பகுதியை கொடுக்கணும். உன் களத்திலும் வயல்வெளி, அந்த வயல்வெளிகள்ல ஒரு இடத்தை நீங்க கொடுக்கணும். எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவார். தாராளமாய் கொடுத்து அனுப்புவார். நம்மகிட்ட ஸ்டீஃபன் இருந்தான் பாருங்க. ஸ்டீஃபன் அவன் ரொம்ப நாள் எடிபிளஸில் ஒர்க் பண்ணாப்புல. நான் அவனுக்கு ஒரு லேண்டு வாங்கி கொடுத்தேன். லேண்டு போரூரில் ஒரு லேண்டு, அவன் நல்ல உண்மையாக ஒர்க் பண்ணதுனால ஒரு இடம் வாங்கி கொடுத்தேன். அந்த இடம் இப்போ எத்தனையோ லட்சம் போகுது. அதில் அவன் என்ன பண்ண, அவன் வீடு கட்டிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் சர்ச்சு கட்டி இப்பொழுது எப்ரோன் கூட ஆண்டவர் பாஸ்டராக கர்த்தர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை உண்மை உள்ள ஆட்களை கர்த்தர் நம்முடைய எப்ரோனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டிக்காது. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. கேட்காமீங்க. உம்மை அல்லாது பூமி யாரையும் நம்பினேன் உயிருள்ள தெய்வமே. அதோட சொல்லுங்க. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பினேன் உயிருள்ள தெய்வமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என் ஆருயிரே, இயேசுவே என் ஆருயிரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த எஜமானனோடு கூட சேர்ந்து ஒரு குடும்பமாய் மாறி விடுகிறார்கள். நீங்க ஒரு நாள் வந்தீங்க, உங்களுக்கு திருமணம் ஆச்சு, பிள்ளைங்கள் இருந்தாங்க. இப்பொழுது கர்த்தர் என்ன பண்ண, சபையில் ஒரு குடும்பமாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல ஆபிரகாம் ஆதியாகமம் 14:14 வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் வந்து லோத்து சிறையை கொண்டு போகப்படும் பொழுது, அப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான், ஆண்டவரே லோத்து போய் சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ராஜாக்கள். அப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னோடு கூட வீட்டில் பிறந்த 318 பேர் பாருங்கள். அந்த வசனம் பாருங்கள், அந்த வசனங்களில்
14 வசனம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட பொழுது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து, இந்த 318 பேரும் அவன் குடும்பத்தில் பிறந்தவங்க. அந்த 318 பேரும் ஆபிரகாமை நம்புகிறார்கள். எஜமான் அவன் தன்னுடைய வேலைக்காரரை நம்புகிறான், தன்னுடைய பிள்ளைகளாய் அவனை பாவிக்கின்றான். அவன் என்ன பண்ணுறானுங்க, யுத்தத்திற்கு அவனை அழைச்சிட்டு போகிறான். அந்த சம உரிமைகளை அவனுக்கு அவன் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. போதும், அதை போயிட்டு அந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவனுடைய சகோதரை விடுதலை ஆக்குகிறார்கள். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறத பார்க்குறோம். பிறகு பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் சொல்றான் பாருங்க, இன்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். அப்ப அவன் யோசிக்கிறான், தான் வீட்டில் பிறந்த இஸ்மவேல் இருக்கான், அவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை ஆபிரகாமே, ஆண்டவர் சொல்றாரு, இல்லை உனக்கு நான் என்ன பண்ணேன், உன்னுடைய கர்ப்பத்தில் உன்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, வெளியில் கொண்டு போயிட்டு வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், இப்படியாய் உன் சந்ததி பெருகும். 100 வருஷங்கள் குழந்தை இல்லாதவருக்கு கர்த்தர் என்ன பண்றார், தேவன் வானத்து நட்சத்திரங்களை போல அவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அப்போ அவன் என்ன பண்ண, வசனம் சொல்லுது, அந்த வசனம் கடைசி வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தரை விசுவாசி. அப்போனா குழந்தையே இல்லை, குழந்தை பிறக்கணும் கடவுள் சொல்றாரு. 1. 2வது, அந்த குழந்தை ஒரு குழந்தை இல்லப்பா, வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகும்னு சொல்லி அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. அவன் உடனே அவன் அதை விசுவாசிக்கின்றான். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், நமக்கு ஒன்றுமே இல்லைனாலும் கர்த்தர் எனக்கு கொடுப்பார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இப்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை நீதியா எண்ணுவார். நியாயம்டா, கரெக்டா, நீ என்னை விசுவாசிக்கிற, நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு எது இல்லையோ இன்னைக்கு ராத்திரி போயிட்டு கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியங்களை கர்த்தர் நீர் கொடுத்தபடியா நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு நீங்கள் நினைப்பதை பார்க்கலும் வேண்டிக் கொள்வதை பார்க்கலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகளின் வழிகள் அல்ல. Your thoughts are not my thoughts, your ways are not my ways சொல்ல பாருங்க. அதுபோல ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுங்க, ஆண்டவரே இவன் நினைவுகள், ஆண்டவரே என்னுடைய நினைவு உம்முடைய நினைவுகளாக என்னை மாற்றும் அப்படி சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் அப்புறம் என்ன செய்கிறார், 13வது ஆசீர்வாதம் என்ன பண்ணுறாரு பாருங்க. வீட்டிலே பிறந்த 17:13 பாருங்க. 17:13 உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. அப்போ ஒண்ணுமே இல்லாம சேர்ந்தவனுக்கு குடும்பம் வருது, குடும்பத்தில் குழந்தைகள் மாறுது, அந்த குழந்தைகள் எஜமானன் குழந்தைகளோடு கூட இணைக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் ஒற்றுமே இல்லை. உங்களை கர்த்தர் எங்கேயோ வச்சிருந்தாரு, அங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஆனால் சபை கொண்டு வந்தார், ஒரே இடத்துல ஒரே இதில் ஒரே கப்பில் ஆண்டவர் வயன் அருமையான அந்த ராபோஜனம் பந்தியை எடுக்க கத்த கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நீ எந்த ஊர்லேருந்து வர, எந்த ஊரா, கீழே உட்காரு. உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், நீ மேலே உட்காரு, அப்படிலாம் கேள்ல, எல்லாம் ஒரே இடத்துல கர்த்தர். படிப்பு இடிப்பு எதுவுமே சபையில் கிடையாது. அப்படி ஒரு சமத்துவத்தை கர்த்தர் தேவனுக்கு கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள் எவ்வளோ அழகு. அப்போ என்ன இருக்குன்னா, அவர் ஒரு தகப்பனை போல நேசிக்கிறத பார்க்க முடிகிறது. அதே தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கற்றுத்தருகிறார். ஆண்டவர் என்ன செய்யறது, அப்போ அவனை செய்யணும். அது இப்போ என்ன செய்யணும், 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க, 18-19 பாருங்க. அப்போ அந்த பிள்ளைகள்லாம் ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அந்த குடும்பத்தோடு அந்த எஜமானோடு இணைக்கப்படும் பொழுது ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியா அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கு யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்களோ, எத்தனை அடிமைகள் எத்தனை புறஜாதிக்காரங்க யார் சேர்ந்தார்களோ அவர்களுக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இவர் எதெல்லாம் கட்டளையிட்டாரோ ஆபிரகாம் செஞ்சான்,
ஆபிரகாம் என்ன பண்ணான்? தான் சந்ததிக்கு கட்டளை எடுக்கிறான். நீங்கள் எதெல்லாம் உங்கள் செய்ய வேண்டுமோ கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டாரு, நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்த வர சந்ததிக்கு அதை கற்றுத்தர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் சிருஷ்டிகரே உந்தன் நினைத்திடவே இந்த நாளிபன் கொரிந்தியர் 21:5 வாசிங்க சீக்கிரமா. அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன். இப்போ வந்து நீ தனியாக போகிறதுனா போடா, இல்லை அந்த குடும்பத்தோடு இருக்குன்னா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. போகிறதுனா போய் இல்லை கூட்டு போகிறதா கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறான், அந்த அடிமை சொல்கிறான், அந்த ஊழியக்காரன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியும் என் பிள்ளை என் பாஸ்டரையும் என் சபையும் விட்டு நான் போக மாட்டேன். அந்த ஊழியக்காரன் சொல்றான், என் எஜமானனையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீர் எவ்வளோ நேசிக்கிறீர் அதே போல் நான் உங்களை நேசிக்கிறேன். நான் விடுதலை பெற்று போக மனதில்லை. ஹல்லேலூயா. என் இஷ்டப்படி நடக்க மனதில்லை. உலக ஆபாசங்கள் உலக திட்டங்கள் எனக்கு இஷ்டம் இல்லை, இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்லுவானாகில். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மனப்பூர்வமாக சொல்வானாகில், மனப்பூர்வமாய் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் அப்போ மனப்பூர்வமாக சொல்லும் பொழுது அந்த அந்த எஜமான் என்ன பண்ணுறான்? ஏற்றுக்கொள்ள. இதை எதை குறிக்கிறதுனா, அந்த எஜமான் வந்து தன் வேலைக்காரன் மேலே அன்பு வச்சிருக்கிறான். இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான்? எஜமான் மேலே அன்பு வச்சு ஒரு பெரிய பாண்டு, பெரிய நெருக்கம் வந்து விடுகிறது. அது 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அது எதை காண்பிக்கிறது? கிறிஸ்து நம் மேலே வச்சிருக்கிற அன்பை அது காண்பிக்கிறது. ஒரு எஜமானன் ஒரு காரியங்களுக்கு காண்பிக்கிறது. வாசிங்க. கிறிஸ்துவோடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. பவுல் எழுதும் பொழுது கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதலாம், கிறிஸ்துவோடைய அன்பை நினச்சி 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 பார்க்குறோம்ப்பா. உலகத்தில் எத்தனை பேர் மறிக்கிறான், அத்தனை மறிக்கிறான். அந்த மறிச்சவன் எல்லாம் தன்னும் வாழ்க்கைக்காக மறிக்கிறான், தன்னுடைய வாழ்க்கைக்காக மறிக்கிறான். ஒருத்தவன் தனக்குன்னு வாழறான். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எத்தனை பேர் வந்து உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கான்னு கேட்குறது. அதுக்கு பிடிச்ச கலர் தான் தேடிட்டு இருக்கும். நேராக போயிட்டு எனக்கு என்ன இருக்குது இந்த சைஸ் வர்ற இந்த கலருக்கு அப்படி பேசிட்டுருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குது சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுக்குறேன். இது ரொம்ப ரேராக இருக்கும். அப்போது நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்னா, மற்றவங்களுக்காக வாழ பழகி கொள்ளுங்கன்னு கருத்து சொல்கிறேன். சமைச்சிங்கன்னா மற்றவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்கணும். முதல்ல என்ன பண்ணால் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டோம், உனக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குதுன்னா உனக்கு ட்ரெஸ் இருக்குதா, உனக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இந்த ஆட்டிடியூடை மாறணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த கிறிஸ்துவோடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுது. ஏன் நெருக்கி ஏவுதுன்னா, உலகத்தில் அவன் என்ன பண்ணுவான், ஒரு பிரச்சனைக்காக தன் ரத்தத்தை கொடுத்த, ஒருத்தர் செத்து போகிறான்னா ரத்தத்தை கொடுப்பான், கடைசியில் காசை வாங்கிட்டு போயிடுவான். சில பேர் அதுன்னு போயிடுவான். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, மற்றவர்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்குறார். இந்த உயிரையே கொடுத்த அன்பு தான் என்னை நெருக்கி ஏவுகுது. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு கடவுளா, ஒரு மனுஷனுக்காக உயிரை கொடுத்த ஒரு தெய்வமா, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிற ஒரு தெய்வம் திரும்ப வரப்போறன்னு சொல்றாரு. இதை யோசிக்க எவ்வளோ அன்பு அவர் நம்ம மேலே வச்சிருக்கிறார் என்ற நினைக்கும் பொழுது அது என்னை நெருக்கி ஏவுகிறது. எவ்வளோ நெருக்கி ஏவுதுன்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னை புஷ் பண்ணுது. ஹல்லேலூயா. நெருக்கி
ஏவுகிறது, நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லோருக்காக ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி நாம வாழறது எதுக்காக வாழணும்? ஐயோ, என் மேல ஒருத்தர் அன்பு காமிச்சாரு, எனக்காக வாழ்ந்தாரு, அவருக்காக நான் வாழ்வேன். ஹல்லேலூயா. அதே போல மற்றவர்களை நான் வாழ வைப்பேன், மற்றவர்களுக்காக நான் வாழ்வேன் என்று அந்த பிறர் நலன் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கா மரித்தார் நிதானித்து இருக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் பழையவைகள் மறைந்து போயின. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கேட்க கேட்க நடக்க நடக்க கர்த்தர் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபம் வரும். உங்களுடைய சிந்தை எல்லாம் மாறும். ஆண்டவர் நீங்கள் நல்லதாக செய்வீங்க. நீங்கள் கெட்டது உங்கள் மனசில் யாருக்கும் தீமையே செய்ய மாட்டீங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் ஆண்டவரோட வாழ என்ன நினச்சுன்னா, ஒருத்தவங்க தீமை செய்யணும்னு உங்களுக்கு ஞாபகமே வராது. எப்போ நன்மை செய்ய செய்ய அந்த நன்மை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. உங்களோட மைண்டு எல்லாவற்றையும் தேவன் மாற்றி, போய் சொல்ல மாட்டீங்க, ஏமாற்ற மாட்டீங்க, திருட மாட்டீங்க, யார் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டீங்க, யாருடைய வாழ்க்கையிலும் தலையிட மாட்டீங்க, அதில் எட்டி எட்டி பார்க்க மாட்டீங்க. எட்டி எட்டி பார்க்க மாட்டீங்க. உங்களை வாழ்க்கையில் ஆண்டவர் எதை வச்சுக்க, எனக்கு போதும், கடவுள் சந்தோஷமாக வச்சுருக்கிறாரு. கால் இருக்கவன் கால் இல்லாதவனை பார்க்கணும், கார் வச்சுருக்கவன் சைக்கிளில் போகிறவனை பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? ஐயோ எனக்கு எது பாரு, அவன் இந்த காரில் போகிறான், அந்த காரில் இல்லை. கடவுள் எனக்கு ஆண்டவர் காலே இல்லை, ஒருத்தவனுக்கு எனக்கு காலை கொடுத்துருக்குறாரு. ஒருத்தவனுக்கு சைக்கிள் கூட இல்லை, பிளாட்ஃபார்மில் கிடக்கிறான், எனக்கு சைக்கிளில் கொடுத்துருக்குறாரு. ஒருத்தவனுக்கு கார் எனக்கு கொடுத்துருக்கு, ஒருத்தருக்கு சைக்கிள் தான் போகிறேன், எனக்கு கார். அதுதான் கீழே இருக்கணும் பார்க்கணும், மேலே இருக்கணும் பார்க்கக்கூடாது. நம்மளோட மேலே இருக்கணும் பார்த்தா பொறாமை வரும், எரிச்சல் வரும், அதுக்காக கஷ்டப்படுவேன். கடைசியில் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிடும். நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும். பக்கத்து வீட்டில் வாங்கிட்டான், ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டான், பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டான், ஏன்ப்பா பக்கத்து வீட்டுக்காரரை பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வச்சுக்கோ, சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவனுக்கு இதை கொடுத்துருக்குறார், சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுபோல் நீங்கள் வாழ கற்றுங்க. உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் ஒன்றுமே செய்ய முடியாது. பொறாமை எரிச்சல் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 1:4 ஒரே ஒரு வசனம், என்னை இழுத்துக்கொள்ளும் உனக்கு பின்னே ஓடி வருவோம். ஹல்லேலூயா. அருமையாக சங்கீத இதில் உன்னத பாட்டில் சாலமோன் சொல்ல போகிறேன், இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரை பின்னே ஓடி வரும். ராஜா என்னை தமது அறைகளை அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் மக்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கும் நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உன்னை நேசிக்கிறார்கள், உண்மையானவர்கள் உன்னை நேசிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டுடைய திட்டங்கள் நான் ஈவினிங் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 4வது காரியம் முடிச்சிடலாமா? 2 minutes, ஒரு 3 minutes. 4வது காரியம் பிரதிஷ்டையின் ஸ்லாக்கியம். இப்போ எக்ஸோடஸ் 21:6 பாருங்க. எக்ஸோடஸ் 21 தான் முடிக்க பாருங்க. எக்ஸோடஸ் 21:6. அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய், அப்போ அவன் கூட இருந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டான்னா உடனே என்ன பண்ணணும்? அந்த எஜமான் என்ன பண்ணணும்? அப்பா என் கூட இருக்கிறியாப்பா, சரிப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி நேராக ஜட்ஜஸ் கிட்ட கூப்பிட்டு போகணும். ஜட்ஜிட்டு அப்போல்லாம் இருக்கிற அந்த நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணுமா, அவனை கதவின் அருகையாவது, கதவு அருகில கூட்டு போயிட்டு கதவு நிலையின் அருகையாவது சேர பண்ணி, அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால் குத்த கடவன். அந்த காதுனால் இது பண்றதுக்கு இல்லை, அவனை இம்சப்படுத்துறதுக்கு இல்லை, என்ன பண்ணான்? அவன் காதுல குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க. எதை குறிக்கிறது அப்படின்னா அவனுடைய கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த காலத்தில் காது குத்திருப்பாங்க. எத்தனை காது குத்திருக்க? உங்களை எப்படி காது குத்துறாங்க? என்னம்மா ஆசாரி குத்துனானா? இல்லை, எப்படி குத்துறாங்கன்னு கேட்குறோமா? யாரோ ஒருத்தங்க டக்குன்னு சொல்லுங்களம்மா, எப்படிம்மா காது குத்துறாங்க? எப்படி காது குத்துறாங்க உனக்கு அபி? சியாட் இல்லை, இப்போ ஒரு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி குத்த மாட்டாங்க.
எப்படிம்மா? கம்பியால் குத்துவாங்க. அப்படியே நேரம் வச்சு குத்துருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? பொட்டு வச்சு குத்து. ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ்னு கேட்டால் யாரும் சொல்ல, செகண்ட் சர்வீஸ் எந்த சர்வீஸில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட் சர்வீஸ் கேட்டுன்னு சொல்லக்கூடாது. இப்போது பைபிள் சொல்லுது, ஒருத்தன் காது குத்துறோன்னா அவனை கொண்டு போய் என்ன பண்ணுமா? கதவுல. எதுக்கு கதவுல வைக்கிறோம்? அந்த கதவுல பார், இப்போ இவங்க போட்டாங்க இந்த ரெண்டு வச்சு. ஆனால் அந்த காலத்தில் ஒரு சின்ன கட்டை வச்சுருப்போம், அந்த ஆசாரி வச்சுருப்பார். அந்த ஆசாரி என்ன பண்ணுறது, கட்டையை அப்படி பேஸ் வச்சு இந்த காதில், இந்த கட்டையை வச்சு இந்த காதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு டாட் வச்சு, அசோக் சொல்ல மாதிரி ஒரு சின்ன டாட் வச்சு அதில் போனேன். வெறும் டக்குனு குத்துனா காது இப்படி மடங்கி மேலே போயிடுமே. கழுத்தில் தான் குத்தணும், போய் குத்துற வேண்டியதான். அப்போது அந்த கட்டையை வச்சு அந்த கட்டையில் கரெக்டாக அவங்க குத்துறாங்க. அப்போ அந்த அக்யூரசி கரெக்டாக கிடைக்கும். கடவுள் பாருங்கள், எதுவும் ஒன்று டீட்டெயிலாக சொல்கிறார். எப்பா நீ காது குத்துனா நேராக போய் குத்துறாது, அவன் அப்படி செய்வான். அதனால தான் அவன் சொல்கிறாரு, அப்படி குத்துறாதவா ஒரு கதவு நிலையில் வச்சுக்கோ, அந்த வாசக்காலில் இல்லை ஒரு கதவு டோரில் போச்சு, அந்த காதில் சேர்த்து வச்சு ஒரு டாட் பண்ணி அந்த இதை நீ குத்த கடவாய் அப்படின்றாரு. அப்போது அது எதற்கு குறிக்கிறதுன்னா, அந்த எஜமானன் என்ன பண்ணுறான், அந்த அந்த அதாவது அந்த அடிமை என்ன பண்ணுறான், எஜமானுடைய சொல்லை அவன் கேட்கின்றான், கீழ்ப்படுகின்றான். பிறகு அந்த குடும்பத்தில் உடன்படிக்கை செய்து விடுகின்றான். அல்லேலூயா. அவன் ரத்தம் சிந்தப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. வேதாகமத்தில் 40ஆம் அதிகாரத்தில் அது குறித்து போட்டிருக்கு பாருங்க. வேதாகமத்தில் யோபு நான் அப்புறமா ஈவினிங் சொல்கிறேன். சங்கீதம் 40:6-8 வாசிக்க. பலியையும் காணிக்கையும் நீ விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், என் செவிகளை திறந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சேதனம் சொல்லுவார், என் செவிகளை விருத்த சேதனம் பண்ண ஆண்டவரே அப்படி சொல்லுவோம் பாருங்க. அதுபோல் ஆண்டவர் சொல்றாரு, செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீ கேட்கவில்லை. அப்பொழுது நான், அவன் எழுதுறான், சங்கீதக்காரன் எழுதுறான், அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. அப்போ ஆண்டவர் தேவன் என்ன பண்ண, எப்போ நமக்கு எதுக்கு 2 காது கொடுத்துருக்காருன்னு கேட்டேன். எதுக்கு 2 காது கொடுத்துருக்காரு, ஒரு மூக்கை கொடுத்துருக்காரு, எதுக்கு 2 கண்ணை கொடுத்துருக்காரு? ஒரு சிலதை 2 கொடுத்துருக்காரு, ஒரு சிலதை 1 தான் கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்துருக்கிறார்? இந்த காதல் கேட்டதுக்காக விட்டுறதுக்கு அப்படி இல்லை. எதுக்குன்னா சாட்சிகள் எப்பவுமே 2 ஒரு காரியம் நிறுவனம்னா 2 சாட்சிகள் முக்கியம். கண்ணால் பார்ப்பது போய் காதால் தீர விசாரிப்பதே மெய் என்ற மாதிரி 2 காதுகள் கேட்கும்போது காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படி சொல்லுவார் பாருங்க. காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போது ஆண்டவர் 2 விதங்களில் ஒருத்தரும் கேட்டும் மறுபடியும் இன்னொரு காதல் நீ கேட்டும் நீ விட்டு விட்டாயன்னா அது உனக்கு சாட்சியாய் மாறாது. அப்போது என்ன பண்ண, கண்களால் பார்க்குற காரியங்கள் 2 காரியங்கள் மிக மிக அப்படின்னா மிக முக்கியமானது ஒன்றுன்னு அர்த்தம். அப்போது இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் காதுகளிலே கேட்கப்படுகிறது. அதை குறித்து கீழே என்ன வருதுன்னா, புத்தக சூழ்நிலை குறித்து எழுதப்பட்டு. அப்போ தரிசனமாக இந்த காரியங்களை தாவீது எழுதுகின்றான். அப்போது என்ன பண்ணுறாரு அவர், என்ன பண்ண ஆண்டவராக இயேசு என்ன பண்ணுறாரு கீழே பாருங்க. தேவனே, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உனக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த காதுகளால் கேட்டதை வெளிப்படுத்தப்பட்டதை அவர் கீழ்ப்படிந்து. அப்போ எப்போ வெளிப்படுத்துவார்? சொப்பனத்தில் வெளிப்படுத்துறீங்களா, இல்லை சொல்லி இருக்கலாம், எப்படியோ ஒரு காதுகளில் கேட்டுருக்கலாம். யோபு சொல்கிறான், எனக்கு காதுகளில் சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினீர் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அப்போது உங்கள் காதுகளில் கேட்கப்படுகிறது. கேட்கப்பட்டவர் இப்போ நான் சொல்லுறேன், நிறைய முறை சொல்லுறேன், எடிசன் கெட் அப் அண்ட் ப்ரே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். உடனே என்ன கேட்ட உடனே என்ன பண்ணுற, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறான். அது போல் அந்த காதுகளில் அது கேட்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், கீழ்ப்படுகின்றான். கீழ்ப்படுதலை குறிக்கிறது. பிரியமானது செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்ன. நியாயப்பிரமாணம் உள்ளத்துக்குள் நீ கற்பிச்சதெல்லாம் என் மனசில் இருக்கு. அதனால் நீர் உம்முடைய என் செவிகளை நான் கேட்டதுனால உமக்கு பிரியமானது செய்ய நான் விரும்புகிறேன். இந்த அருமையான அடிமையோ இந்த சர்வன்ட்டை என்ன செய்கிறான், அவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது காதில் குத்தப்படும்போது விருத்த சேதனம், அதாவது அவனுடைய உடன்படிக்கை பண்ணும்பொழுது அவருக்கு அந்த எஜமானனுக்கு பிரியமானது செய்ய தன்னை அவன் கீழ்ப்படுத்தியது போல நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவுக்கு
நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணங்களை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே உனக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே, உனக்கு உகந்ததை செய்ய ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்ம அப்போ அது எதப்படுது? கான்சிக்ரேஷன். ஆண்டவர் ஒரு பிரதிஷ்டையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தோடு அந்த அடிமையை அந்த எஜமானன் குடும்பத்தோடு ஒன்றாக இணைத்து விடுகின்றார். இயேசு என்ன பண்ணுறாரு? அங்கேயோ பிறந்தோம் வளர்ந்தோம், கர்த்தர் இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால் அவருடைய பிள்ளையாய் கர்த்தர்மை மாற்றி விடுகின்றார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோம். இன்றைக்கு 4 காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். 1, ஊழியக்காரரின் ஸ்லாக்கியம். ஆண்டவர் தேவன் ஒரு அடிமையை தேவன் விடுதலையாக்குகிறார். 2வது காரியம், அந்த குடும்பத்தை கர்த்தவர் பராமரிக்கின்றார், பாதுகாக்கின்றார். அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுக்கின்றார். 2வது அந்த அடிமையின் குடும்பத்திற்கு. 3வது காரியம் பார்க்கும் பொழுது, அந்த அடிமையின் குடும்பத்திற்கு தேவன் என்ன பண்ணுறார்? அவன் நேசிக்கும் பொழுது அவனும் நேசித்து ஒரு ஆண்டவர் என்ன பண்ணுற ஒரு ஐக்கியத்தை கொடுத்து விடுகின்றார். இத்தனை நாள் அவன் ஐக்கியம் ஒரு அடிமை, அவன் வெளியில் இருக்கப்பட்டவன், வெளியில் போனவன் அடிமையாக தான் அவனை ஒரு பரதேசியை போல சுற்றிட்டு இருப்பான். இன்றைக்கு அந்த அருமையான எஜமானன் குடும்பத்தோடு கூட ஒரு ஐக்கியத்தை கொடுத்து இருக்கிறார். அருமையான சபை எஜமானனுடைய குடும்பம். ஹல்லேலூயா. அதில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். 4வது காரியம், ப்ரிவிலேஜ் ஆஃப் கான்சக்ரேஷன். அவர் ஐக்கியம் மாத்திரமல்ல, உங்களை அவர் பிரதிஷ்டை பண்ணி விடுகிறார். அதில் சின்ன குழந்தையிலேருந்து உங்களை பிரதிஷ்டை, பிறகு ஞானசாரம் எடுத்து ஒரு பிரதிஷ்டை, எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஊழியக்கார பிரதிஷ்டை. இப்படி அநேக பிரதிஷ்டைகளை செய்து அந்த குடும்பத்தில் உங்களை தகுதி உள்ளவராய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா.